சட்டப்பேரவையின் இறுதி நாளான இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலுரை வழங்கி வருகிறார். அதனை பார்க்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் 6வது முறையாக ஆட்சி அமைச்சு 4வது ஆண்டை நிறைவு செஞ்சு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொற்காலம் விரைவில் தொடங்கப் போகிறது. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்ற மே 7க்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கின்றன. இந்த நேரத்தில் இதுவரை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களால், செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளால் 7வது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. என்னோட 60 ஆண்டு கால பொது வாழ்க்கைய ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார். அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமா சொல்லியிருப்பார் என்பதை நான் ரொம்ப பணிவோட சொல்லிக்கிறேன். ஏன்னா தலைவர் கலைஞர் இப்பொழுது இருந்தால் என்னவெல்லாம் செஞ்சிருப்பார்னு யோசிச்சுதான் ஒவ்வொரு நாளும் நான் செயல்படுகிறேன், திட்டங்களை தீட்டுகிறேன். தலைவர் கலைஞரின் எண்ணங்கள் தான் இந்த அரசினுடைய செயல்கள். அந்த செயல்களால் விளைஞ்சதுதான் இத்தனை சாதனைகள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன். கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள். மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி இந்த மாமன்றத்தில் துணிச்சலோட நான் பெருமையோடு சொல்றேன். இது சாதாரண சாதனை இல்லை, கடும் உழைப்பால் விளைந்த சாதனை. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவோட எந்த மாநிலமும் செய்யாத சாதனை. நம்ம திராவிட மாடல் அரசுல தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரத்தின் அளவை, தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மிகவும் அன்போடு பண்போடு அடக்கத்தோடு இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன். 2024-25 ஆண்டில் இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கு. இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்லை. இது நான் சொல்லல, எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கு என்றால் ஓரவஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லி இருக்கு. நம்மோட வளர்ச்சி 9.69 விழுக்காடு. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? 6.5 விழுக்காடு. இதுதான் சாதனை. தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி 17,23,698 கோடியா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 2024-25 ஆண்டுல 3,58,000 ரூபாய். தேசிய சராசரி 2,06,000 தான். இதுவரை இல்லாத உச்சமா $14.65 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில்
தமிழ்நாடு கடந்த 2024-25 நிதியாண்டில் சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே 41.23 விழுக்காடு பங்கு வகிக்குது. அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு. கடந்த 4 ஆண்டுகளில் 5,80,000 கோடி ரூபாய் வணிக வரியா வந்திருக்கிறதே நம்முடைய வளர்ச்சிக்கான சான்று. அகில இந்திய அளவில் 50 விழுக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 98.3 விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்கு. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமா நம்ம நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றலே இல்லை. இந்திய அளவு 28.4 விழுக்காடாக இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 47 விழுக்காடா உயர்ந்திருக்கு. அதிகமா PhD பண்ற மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, NIRF ரேங்க்ல சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 18 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. மிக சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு. தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியா முழுக்க 11.2 விழுக்காடு மக்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழுகிற நிலையில் தமிழ்நாட்டில் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க 1.43 விழுக்காடு தான். அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி 2,25,00,000 மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருதை பெற்றிருக்கு. நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு. உலக சுகாதார நிறுவனத்தின் வழிமுறைகளின்படி தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு குறித்து ICMR நிறுவனம் நடத்தின சர்வேல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.